இந்த தாவேகான்றது இன்னைக்கு தனிமையில் இருக்கும் வெற்றி கழகம், இன்னொன்று நடத்தினா தண்டகர்மாந்திர வெற்றி கழகம், இப்படி பல வச்சுக்கலாம். அந்த வேற என்ன நீங்கள் கேட்குறது பேர் சொல்கிறேன். தண்டகர்மாந்திர மாதிரி இருந்ததுனால தான் விட்டாங்க. நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இவ்வளோ முயற்சிகள் எடுத்து இவ்வளோ பேசுகிறாங்க பிரியங்காலாம், இந்த காரணத்தை வலுவாக வைக்கிறாங்க. நம்ம வந்து இனியாவது நம்ம தன்மானத்தோடு இது பண்ணலாம், இவங்களோட சேர்ந்து நமக்கு பேர் தான் கெட்டு போகுது. தாவேகா கூட போனால் நமக்கு ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். இப்போ உள்ளாட்சிகளில் பெரிய இடத்துல கிரவுண்ட் லெவலில் காங்கிரஸை மறுபடியும் கொண்டு போக முடியும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நமக்கு நல்ல சீட்டு கிடைக்கும். இப்படியே கேரளாவில் ஒரு கேரளா, பாண்டிச்சேரி செகண்ட் பிளேஸ் அல்லது ஆட்சியை பிடிக்கலாம். இன்னொன்று பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய் கூப்பிட்டு ஒரு தென் மாநிலங்களில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். இந்த மாதிரி பல இது பண்ணி பேசுகிறாங்க. இவர் சைடில் விஜய் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த மாதிரி. என்ன சார் வியூக வகுப்பாளர் இருக்காங்க, அடுத்து வந்து வியூக மேலாண்மை பொதுச் செயலாளர்ன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. ஏங்க பேர் வச்சுக்கிட்டா மட்டும் போதுமாங்க. இவங்க ஒரு பெரிய கம்பெனியுடைய ஒரு ஹெட்டு, அவனே பயங்கரமாக இருப்பான். சிஇஓ சேர்மன்லாம் தாண்டி அவங்களுக்கு கீழே இருக்க ஹெட்டே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனியில் போய் நல்லா பேசுவான். இன்னொரு கம்பெனி மொக்க கம்பெனி, அந்த கம்பெனியுடைய சேர்மனு சிஇஓ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அவன் போய் சாதாரணமாக இந்த ஹெட்டு பேசுகிற அளவு கூட அவனால் பேச முடியாது. ஏன்னா நிறுவனம் நீண்ட கால இது, அவங்க சந்தித்த விதம், அவங்க சந்தித்த ஆட்கள், அனுபவம், அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அந்த மாதிரி தான் இது.